குழந்தை வியாதிப்பட்டு விட்டது, மனைவி வியாதிப்பட்டுட்டாங்க, கணவர் வியாதிப்பட்டுட்டாங்க, தகப்பனார் அதனால் மரண வீடு போல் ஆக்கிவிட்டது. நிம்மதியே இல்லை, சந்தோஷமாக பேச முடியல, சிரிக்க முடியல, துக்கம், சமாதானமே இல்லை, வேதனையில் இருக்கிறீங்களா? இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். உங்கள் துக்கம் மாறும், உங்களுடைய சமாதானம் உள்ளத்தில் வரும், குடும்பத்தில் வரும். இயேசுவை எங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்க, இந்த வியாதி படுக்கையை மாற்றுங்க, என் குழந்தையை தொட்டு குணமாக்குங்க, என் கணவரை குணமாக்குங்க. நீங்கள் செவிங்க, உங்களுக்கு செய்வார். இயேசுன்னு கூப்பிடுங்க, அவ்வளோதான். எல்லாரும் சொல்கிறாங்களே இயேசு இயேசுன்னு. அவர் அற்புதம் செய்கிறாரு, குருடருக்கு பார்வை கொடுக்கிறாரு, சப்பானியன் நடக்க பண்ணுகிறார், ஜனங்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறார், துக்கத்தை எல்லாம் மாற்றுகிறார்னு சொல்கிறாங்களே. இந்த இயேசுவை நானே பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செல்வந்தன், பெரிய பதவியில் இருந்த மனிதன், அவனுக்கு ஒரு ஆசை வந்தது. அவரை பார்க்கணுன்னு ஓடி போகிறான். இயேசு அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவன் வீட்டில் நான் தங்கணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்தார். அதான் சரித்திரம், அது எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? நம்மை உண்டாக்கின கடவுள், இந்த உலகத்தை சிருஷ்டித்த தேவன் எப்படிப்பட்டவர்? நமக்கு பல நம்பிக்கை இருக்கலாம். ஒருத்தர் சொன்னார் மனுஷன் குரங்குலேருந்து வந்தான். அது உன்னுடைய நம்பிக்கை, அது சரியான நம்பிக்கையாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அதனால் அதுதான் சரி என்று நம்ப முடியாது. அது அவனுடைய புத்தியிலே வந்தது. ஆனால் மனிதன் தேவனால் விசேஷமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நான் குரங்கிலிருந்து வரவில்லை, என் தேவனால் விசேஷமாய் சிருஷ்டிக்கப்பட்டவன், உருவாக்கப்பட்டவன், அவருடைய சாயலை உண்டாக்க நான் அதை விசுவாசிக்கிறேன், அதனால் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்படி ஒவ்வொருவருக்கும் கடவுளை பற்றிய நம்பிக்கை உண்டு. உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இனத்திலும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள். ஆனால் எல்லாம் சரியா இருக்குமா? இருக்காது. உண்மையான அந்த தெய்வம் கடவுள் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்? நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? நமக்கு என்ன செய்வார்? நமக்காக என்ன செய்தார்? ஏதோ அவர் வந்தார், கல்யாணம் பண்ணார், 2 பொண்டாட்டி கட்டினார், அவர் இப்படி ஆனார் அப்படி ஆனார்னு, அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? கடவுள் என்று சொல்லுகிற எனக்கு என்ன செய்தார்? எனக்காக என்ன செய்தார்? அவர் இப்போ எனக்கு என்ன செய்ய முடியும்? என்கிட்ட அது கொண்டு வா, இது கொண்டு வா, அங்கே வா, இங்கே வா, இந்த பணத்தை கூட அதை கூட கேட்குறாருன்னா எனக்கு என்ன பிரயோஜனம்? நம்முடைய நம்பிக்கையில் கொஞ்சம் ஒரு ஆறுதலாக தெரியும். அது முழுமையான விடுதலையும் அல்ல, ஆசீர்வாதம் அல்ல. அவர் என்றால் நம்மோட பேசணும், நம்ம கூட இருக்கணும், நம்ம கூட ஒரு தாயை போல தகப்பனை போல இருக்கணும். அப்போ கடவுள் எப்படிப்பட்டவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். நீங்கள் விரும்பணும், என்னை உண்டாக்கின கடவுள் எப்படிப்பட்டவர்? இவர் உண்மையாக இருக்க முடியுமா? இவரா அவரா இவரா? இதை சொல்கிறாங்க, அங்கே சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. அதனால் யார் எனக்கு தெரியணும்னு தேடி பாருங்க, நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த வேத புஸ்தகத்தில் அந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்று பல காரியம் சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்டது இன்னைக்கு நடக்குதா? அதை தான் பார்க்கணும். என்னைக்கோ எழுதி வச்சாங்க, அப்போ சொல்லியிருக்குதையே, அந்த காலத்தில் இருந்தே முன்னோர்கள் என்ன தப்பாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசி விதண்டவாதம் பேசி நமக்கு என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு அது நடக்குதா? 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசு அற்புதம் செய்தார், பேசினார், நீங்கள் இன்னைக்கு பேசுகிறாரா? இன்னைக்கு அற்புதம் செய்கிறாரு. அதுக்கு தானே இந்த சாட்சிகளை உங்கள் முன்னால் காண்பிக்கிறோம். இதை மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சிகள் இருக்கிறது, அனுபவங்கள் இருக்கிறது. அது கற்பனை கிடையாது, அவனுடைய ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ரியல் உண்மையான அனுபவம் அல்லவா? இதை ஒருத்தர் 2 பேர் சொன்னால் அது எப்படி நம்புறதுன்னு சொல்லலாம். ஆயிரங்கள், எல்லா நாடுகளிலும் எங்கே போனாலும் நீங்கள் யோசிக்க வேண்டும். அப்போ இந்த கடவுள் எப்படிப்பட்டவர், இந்த இயேசு எப்படிப்பட்டவர் அறியும் போது தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதுல ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனத்தில் இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவருக்கு பல பெயர்கள் கொடுக்கப்பட்டது. அதில் ஒன்று சமாதான பிரபு. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, தி பிரின்ஸ் ஆஃப் பீஸ் என்று அவருக்கு ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. கடவுளுக்கு பல பெயர்களை வேதத்தில் பார்க்க முடியும். அவர் சமாதானத்தின் தேவன், காட் ஆஃப் பீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரு. ரோமர் 15 அதிகாரம் 33 வசனம், 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரம் 23 வசனம், பிலிப்பியர் 4 அதிகாரம் 9 வசனம். இந்த வசனங்களிலெல்லாம்
சமாதானத்தின் தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு ஒரு பெயர் சமாதானத்தின் தேவன் என்பதாய் சொல்லப்படுகிறாரு. அந்த தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்தார். ஒளியாயிருக்கிறவர், வார்த்தையாயிருக்கிறவர், மனிதரால் பார்க்க முடியாத ஒரு தேவன் மனிதர்களை சந்திக்க ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவர் இறங்கினார். அவருடைய தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சமாதானத்தின் தேவன் சமாதான பிரபுவாக உலகத்தில் வந்தார். எதற்காக? ஏன்னா மனிதனுக்குள்ளே சமாதானம் இல்லை. சமாதானம் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் தான் இன்றைக்கு அதிகம். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்குதா? யோசித்து பாருங்க. மெய்யான சமாதானம், அதாவது உண்மையான சமாதானம், தெய்வீக சமாதானம் இருக்குதான்னு யோசித்து பாருங்க. இயேசு ஒரு காரியம் சொன்னார். இயேசுவை போல இப்படி ஒரு வார்த்தை யாரும் சொன்னது இல்லை, சொல்லவும் முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். மனிதர்களை பார்த்து இப்படி சொன்ன ஒரு கடவுளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் யோசிங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் பிள்ளைகளே, என்னுடைய சமாதானத்தை தர. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கடவுள், நான் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், எனக்குள் இருப்பது தேவ சமாதானம், டிவைன் பீஸ். அந்த சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். அந்த சமாதானம் என்ன? உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுப்பதில்லை. உலகத்தில் ஒரு சமாதானம் சொல்லுவாங்க. எப்போ ஒரு வெற்றி வந்துட்டா ஒரு சமாதானம் வரும், அப்புறம் ஒரு வியாபாரத்தில் லாபம் வந்துட்டா ஒரு சமாதானம் வரும், ஒரு நன்மையை பார்த்துட்டா சமாதானம் வரும். அது என்னைக்கு நிலைச்சிருக்குமா? மறுபடியும் தோல்வி வரும், மறுபடியும் நஷ்டம் வரும், இழப்பு வரும், அப்போ எல்லாம் போயிடும், பாதிக்கப்பட்டு விடும். அது நிலையான சமாதானம் அல்ல. நீ குடிகாரங்கள், போதை மருத்துகளை பயன்படுத்தினவங்களை கேளுங்க, கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு குடிக்கிற ஐயா, நிம்மதியே இல்லை. கோடிக்கணக்கான பேர் குடிக்கிறாங்க, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று. அதான இன்னைக்கு சமுதாயத்தில் பார்க்கிறோம். அவன் குடிச்சுட்டா சமாதானம் வந்துடுமா? போதை இருக்க வரைக்கும் அந்த துக்கத்தை மறந்து போய் மனநிலை பாதிக்கப்பட்ட மயக்கத்தில் இருக்கிறான், அவ்வளோதான். மயக்கம் தெளிஞ்சு நார்மலுக்கு வந்தோன்னா மறுபடியும் துக்கம், கவலை. அப்போ அது நிரந்தரமான சமாதானத்தை உலகத்தில் எதுவும் தர முடியாது. அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், நான் கொடுக்கிற சமாதானம் நிரந்தர சமாதானம். நம்மை சுற்றிலும் பாடுகள், பிரச்சனை, வேதனை, நெருக்கம், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தை பாதிக்கவே முடியாது. டிவைன் பீஸ் என்பது எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் பாதிக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, என்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறான், வீடியோவில் பேசுகிறான், திட்டுறான், ஏசுகிறான், அது மாதிரி நிறைய காரியம் நடக்குது. பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறான், கேவலமாலாம் பேசுகிறான். இதெல்லாம் கேள்விப்படும் போது நான் சோர்ந்துருவேன், நான் பயந்துருவேன், கலைங்க. ஆனால் ஒன்றுமே என் உள்ளத்தை பாதிக்கிறதே இல்லை. எப்பவுமே உள்ள சமாதானமாக, யார் என்ன பேசுனா நமக்கு என்ன, யார் என்ன திட்டுனா நமக்கு என்ன, ஐயோ இப்படி பேசுகிறான்னு அப்படி பேசுகிறான்னு இல்லாத பொல்லாது பேசுகிறான், சோர்ந்து போக இல்லை. எனக்கு ஆண்டவர் கொடுத்த சமாதானம் நிரந்தரமானது, எதுவும் என்னை பாதிக்காது. எத்தனை பேர் என்ன பேசினாலும் சொன்னாலும் என் உள்ளத்தின் சமாதானம் பாதிக்காது. ஏன்னா அது தேவ சமாதானம். எதுவுமே நம்ம பாதிக்காத, எப்பொழுதும் நமக்குள்ள நிம்மதி, ஆத்ம அமைதி. படுத்தா நிம்மதியை தூங்குறேன், சந்தோஷமா இருக்கிறேன், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிவிட்டு போகட்டும், அது என்னை பாதிக்காது. நம்ம உள்ளத்தை, நம்முடைய சமாதானத்தை எதுவுமே பாதிக்காத அளவு கொடுக்கிற சமாதானம் இருக்கிற, அதான் தேவ சமாதானம். சரி, நம்முடைய சமாதானத்தை பாதிக்கிற விஷயம் என்ன? அவர் எப்படி எனக்கு சமாதானம் கொடுக்க முடியும்? இன்றைக்கி உங்கள் உள்ளத்தை சமாதானம் இல்லை, பாதிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு தான் இருக்கிறீங்க. ஏன் இந்த பாதிப்பு, சமாதானம் இல்லை தெரியுமா? பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு ஒரு சகோதரியை பார்த்து சொல்கிறார், மகளே நீ பயப்படாத, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கள் சுகமாயிரு அப்படின்னு இயேசு சொல்லுவது எழுதப்பட்டிருக்கிறார். இவளுடைய சமாதானம் ஏன் பாதிக்கப்பட்டுச்சு? ஆண்டவர் இவளுக்கு சமாதானம் கொடுத்து ஏன் ஆசீர்வதிக்கிறார்? அவளுக்கு 12 வருஷம் ஒரு கொடிய வியாதி இருந்தது. 25 வசனத்தில் வாசிக்கும், ஒரு பெரும்பாடுள்ள வியாதி. பெண்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும், பெண்களுக்கு தான் அந்த துக்கம், அந்த கஷ்டம் தெரியும். இவளுக்கு 12 வருஷம் பெரும்பாடு என்கிற ஒரு வியாதி தாக்கி பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த ஒரு பெண். எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஒரு சகோதரி சொன்னாங்க, திருமணமாகி கணவன் மனைவியாக வந்திருந்தாங்க. அவர் கணவர் வச்சுக்கிட்டே இப்போ அந்த மகள் சொன்னாங்க, ஐயா
நான் வயசுக்கு வந்த நாள்ல இருந்து திருமணம் ஆகும் வரைக்கும் தினந்தோறும் இந்த கஷ்டப்பட்டேன். எவ்ரிடே. இல்லையே, மாசத்துல 3 நாள் தானே இந்த காரியம் தேவன் வச்சிருக்கிறாருன்னா, இல்லை எனக்கு தெரியாது. மாசத்துல 3 நாள் தான் இப்படி இருக்கும்னே தெரியாது. எனக்கு யாரும் சொல்லலை, எங்கள் அம்மா சொல்லி கொடுக்கல, எங்கள் வீட்டில் இருந்தவங்க சொல்லி கொடுக்கல. நான் போய் சொல்லி பார்த்தேன், அதில் பெண்களுக்கு இப்படி தான் இருக்கும்னு சொன்னாங்களே தவிர இது இவ்வளோ நாளைக்குள்ளன்னு சொல்லலை. அப்போ நாள் முழுது இப்படி தான் கஷ்டப்படணும் போல நீ திருமண நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் என் மாமியார் அன்பு கூர்ந்து, இல்லை மகளே அப்படி கிடையாது, அப்போ நீ பாதிக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணி எனக்கு உதவி செய்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன். எத்தனை வருஷம் பாருங்க, ஒரு பெண் பட்ட கஷ்டம். அவள் சொல்லும் போதே கண்கள் கலங்கி விட்டார். அவருடைய எங்க சொன்ன, எனக்கு நல்ல கணவர், எனக்கு நல்ல மாமியார், எங்கள் அம்மா கூட என் மேலே அக்கறை காட்டலை, என்னை பற்றி நான் சொல்லும் போது கவலைப்படலை. அவங்க என்னை அவ்வளோ அன்பாக கவனித்து நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன். இந்த மாதிரி கஷ்டத்தில் நீங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு வியாதி, ஒரு பாதிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்குது. இதுக்கு தான் ஆண்டவர் பெண்ணாக படைச்சார். ஏன் நான் பெண்ணாக பிறந்தேன், எனக்கே இந்த வேதனை. அப்படிலாம் கஷ்டப்படுறீங்களா, கலங்குறீங்களா, ஒரு வியாதியின் வேதனை உங்களை கலங்க பண்ணுகிறதா, சமாதானத்தை இழந்துட்டீங்களா? ஆண்டவர் சொல்றார், இல்லை மகளே, நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை சுகமாக்கி உனக்கு சமாதானமாய் வாழ வைப்பேன். 12 வருஷம் பெரும்பாடுள்ள பெண் இயேசுவை தேடி வந்து இயேசுவை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள் என்று சொல்றது கூட வெட்கம். இதை எப்படி சொல்றது? இயேசு கிறிஸ்து ஒரு ஆணாக இருக்கிறார், எனக்கு இப்படி பிரச்சனைன்னு எப்படி சொல்றது? எல்லாரும் இருப்பாங்களே, நான் தொட்டா சுகமாயிரும், தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இயேசு என்ன சொன்னார்? மகளே, நீ பயப்படாத, நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னை தொடுறதுனால எனக்கு தீட்டெல்லாம் ஆகாது. ஏன்னா இந்த வியாதி உள்ளவங்க யாரை தொட்டாலும் அதை தீட்டு அந்த காலத்தில் அப்படி கருதப்பட்டது. அதனால இவளுக்கு பயம். ஆனால் இயேசு சொன்னார், என்னை நீ தொடுறதுனால எனக்கு தீட்டாகாது, என்னுடைய வல்லமை உன்னை குணமாக்கும், நீ சுகமாயிட்ட, இனி உனக்கு வேதனை இல்லை மகளே, சமாதானத்தோட போ, இனி உனக்கு அந்த வியாதி இல்லை, நீ நிம்மதியாருன்னு சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பினார். அதுதான் இயேசு. அதுக்காக காசு கேட்டாரா, பணம் கேட்டாரா, எனக்கு என்ன, நான் உன்னை குணமாக்கணும், எனக்கு என்ன தருவேன்னு கேட்டாரா, நீ பரிகாரம் செய்யணும் தான் கேட்டாரா? இலவசம். மெய்யான கடவுள் என்றால் இலவசமான விடுதலை, இலவசமான சுகம், இலவசமாக பாவத்திலிருந்து விடுதலை. அதுதான் மெய்யான கடவுளுக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசம். அறிந்து கொள்ளுங்க, கொஞ்சம் யோசிங்க, உங்களுக்கு விளங்கும். பாருங்க, ஆண்டவர் இலவசமாய் சுகம் தருகிறார். ஏதோ ஒரு வியாதி உங்களை பாதிக்கிறதில்ல, கேன்சர், ஆஸ்துமா, எந்த வியாதியாக இருக்கட்டும், இன்றைக்கு இயேசு உங்களை குணமாக்கி மெய்யான சமாதானத்தை உங்களுக்கு தருவார். உள்ளத்தை மகிழ்ச்சியினால் நிரப்புவார். வியாதி உடைய குடும்பத்தையே பாதிக்கும். நான் 14 வயசில் வியாதிப்பட்டு ஹார்ட் எல்லாம் இறுதி வீங்கி விட்டார். வலது கால் செயலற்று நடக்க முடியாமல் ஆயிட்டேன். மருத்துவர்கள் என்னை கைவிட்டுட்டாங்க. இனிமேல் மருந்தால் குணமாக்கவே முடியாது. இருதயம் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிவிட்டார். எலும்பும் தோலும் ஆயிட்டேன். இருதயோடைய பல்ஜாகி இருக்கும், அது தெரியும். இருதயம் நார்மலாக துடிக்காது. மரணம் என்னை நெருங்கி கொண்டிருந்தார். சில மாதங்கள் நான் வீட்டில் படுக்கையில் இருந்தேன். என் குடும்பமே அன்றைக்கி யோசிப்பாங்க, யாருடைய முகத்தில் சந்தோஷம் கிடையாது, சமாதானம் கிடையாது, ஒரு நிம்மதியாக சிரித்து பேசினதே கிடையாது. வீடே ஒரு மரண வீடு போல் மாறிவிட்டது. ஏன்னா ஒரு வியாதி படுக்கை. உங்கள் வீட்டில் அப்படி இருக்குதா? குழந்தை வியாதிப்பட்டு விட்டது, மனைவி வியாதிப்பட்டுட்டாங்க, கணவர் வியாதிப்பட்டுட்டாங்க, தகப்பனார், அதனால் மரண வீடு போல் ஆக்கிவிட்டது. நிம்மதியே இல்லை, சந்தோஷமாக பேச முடியல, சிரிக்க முடியல, துக்கம், சமாதானமே இல்லை, வேதனையில் இருக்கிறீங்களா? இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். எங்கள் வீட்டுக்கு வந்தார். நான் கிறிஸ்தவன் அல்ல, இயேசுவை வெறுத்தேன், இயேசுவை கேவலமாய் பேசினேன், அவர் கடவுளே கிடையாதுன்னு பேசினேன். ஆனால் என்னை தேடி வந்த குணமாக்கினவர் அவர் தான். எங்கள் வீட்டுக்கு வந்து என்னை தொட்டு சுகமாக்கி இத்தனை வருஷம் நான் வாழ வச்சிருக்கிறார். 50 வருஷத்துக்கு மேலே நல்ல சுகத்தோடு ஆரோக்கியமாய் வாழ வைத்திருக்கிறார் இயேசு. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். உங்கள் துக்கம் மாறும், உங்களுடைய சமாதானம் உள்ளத்தில் வரும், குடும்பத்தில் வரும். இயேசுவை எங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்க. இந்த வியாதி படுக்கையை மாற்றுங்க, என் குழந்தையை தொட்டு குணமாக்குங்க, என் கணவரை குணமாக்குங்க. நீங்கள் செவிங்க. என் தாயார் கண்ணீர் வடித்தாங்க, இயேசுவே நீ
அவங்க கிறிஸ்தவம் கிடையாது, எந்த சர்ச்சுக்கு போனதில்லை, எந்த கிறிஸ்தவ கூட்டமும் பார்த்ததில்லை. ஒரே ஒன்று தெரியும், இயேசுன்ற பெயர் தெரியும். இயேசுவே என் மகனை குணமாக்குங்க, இயேசுவே நீ கண்ணீர் வடிச்சாங்க. அந்த இயேசுன்ற அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டதுனால என் மரணம் படுக்கை மாறிய குடும்பமே மகிழும்படி இயேசு செய்தார். உங்களுக்கு செய்வார். இயேசுன்னு கூப்பிடுங்க, அவ்வளோதான். ஏசப்பான்னு கூப்பிடுங்க, அப்பான்னு கூப்பிடலாம் அவரை. நமக்கு நம்ம பிள்ளைகளை போல நேசிக்கிறவர். ஏசப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, அற்புதத்தை நீங்க காண்பீங்க. சமாதானம் உள்ளத்தில் வந்துடும். சமாதானத்தை பாதிக்கிற நோய்களை மாற்றிடுவார். பிரியமானவர்களே, இயேசு ஆறுதலின் தேவன். நீங்க காயப்பட்ட உள்ளத்தோட ஆறுதலுக்காக ஏங்குனீங்க தானே? அதனால தான் ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். வியாதி வந்துட்டு, இந்த கஷ்டம் வந்துட்டு, நான் என்ன பாவம் செய்தேனோ? உங்களையே நீங்கள் குற்றப்படுத்துறீங்களா? நான் என்ன பாவம் செய்தேனோ, எனக்கு இப்படி ஆகிப்போச்சு அவ்வளோதானா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டாரு, உன் வேதனை நீங்க சுகமாயிரு, நீ அழாதே என்று ஆறுதல் படுத்துகிற தேவன். அவர் உங்களை குற்றப்படுத்த மாட்டார். நீ ஏற்கனவே காயப்பட்டிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் அந்த காயங்களை மாற்றுகிறவர், ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறவர். அப்படி ஆறுதல் உங்களுக்கு வேணுமா? இயேசு ஆறுதலின் தேவன். என் உள்ளத்தில் வாங்கப்பா, எங்கள் குடும்பத்தில் வாங்க, எங்களுடைய காரியத்தை மாற்றி எங்களுக்கு ஆறுதல் செய்யுங்க அப்படி கூப்பிடுங்களேன். அவர் உதவி செய்வார். நீங்கள் அவரை தேடி வேறு எங்கே போண்டாம், பணம்லாம் செலவு பண்ண வேண்டாம். இப்போவே இங்கேயே இயேசுவே நீங்கள் ஆறுதலின் தேவன்னு சொல்கிறாங்க. என் வாழ்க்கையில் ஆறுதல் தாங்க, இந்த வியாதியை குணமாக்கிருங்க, என் குடும்ப கஷ்டத்தை மாற்றுங்க, எங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் செஞ்சிருவார். நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் கூட சேர்ந்த நான் ஜெபம் பண்ணட்டுமா? அப்படியே முடிஞ்சா முழங்கால் போடுங்க, அல்லது அப்படியே கை கூப்பி கண்ணை மூடி இயேசுவை கண் முன்னால் நிறுத்தி, நீங்கள் எனக்கு ஆறுதல் கொடுக்க சிலுவையில் உங்களையே பலியாக கொடுத்தீங்களப்பா, எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேளுங்க. தகப்பனே, இதோ இந்த பிள்ளைகள், இயேசுவே எனக்கு ஒரு ஆறுதல் வேணும், இந்த வியாதி சுகமாகணும், கஷ்டங்கள் நீங்கணும், கண்ணீர் துடைக்கப்படணும், மனவேதனையோட பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு ஜெபிக்கிறாங்க. இவங்களுக்காக சிலுவை சுமந்தீங்க, அடிக்கப்பட்டீங்க, ஆண்டவரே நொறுக்கப்பட்டீங்க, அதை நினைத்தருளுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்காக சிலுவையில் உண்மை பலியாய் கொடுத்ததை நினைத்தருளுங்க. என்னுடைய பாவத்தை மன்னிச்சு அந்த வியாதியை குணமாக்குங்க. அந்த நோய் மாறட்டும். அந்த மரண வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆஸ்துமா வியாதி, கேன்சர் வியாதி இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பாதிக்கப்பட்ட சிறுநீரக சுகம் அடையட்டும், கல்லீரல் சுகம் அடையட்டும், இருதயம் சுகம் அடையட்டும். அற்புதம் செய்யுங்க. நான் என்ன பாவம் செய்தனோன்னு கலங்குறாங்களப்பா, பாவத்தை மன்னிச்சு அவங்களுக்கு அற்புத சுகம் கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற வறுமை மாறட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும், வேதனைகள் நீங்கட்டும். அவங்க ஆறுதல் படைத்த ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. இன்றைக்கு செய்யுங்கப்பா. இன்றைக்கே ஒரு மாற்றம் இந்த வீட்டுக்குள்ள வரட்டும், அவருடைய வாழ்க்கையில வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகமும் மாற்றமும் உண்டாகட்டும். ஆண்டவருடைய தழும்புள்ள கரம் தொட்டதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம். நல்ல மாற்றத்தை காணட்டும். இன்றைக்கே ஒரு அற்புத மாற்றம் வீட்டுக்குள்ளே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.